என்னடா இது வண்டிங்கெல்லாம் இவ்வளோ நிற்கிது, இதில் நம்ம வண்டி எங்கே கொண்டு போய் விடுறது, எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்க போடுவோம். பர்றா அத்தர் கடை தான் இருக்குது, புகையெல்லாம் போட்டாங்க, சாம்பிராணி புகையெல்லாம் செம்ம வாசமாக இருக்குது. ஹோம்மேடு கேக்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மை இருக்குது. இந்த பாரு சிப்ஸு கடை, ஃபேன்சி கடை எல்லாமே தெரியுது உங்களுக்கு. கரெக்டுங்களா? நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளி கிளி சவுண்டா? இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நெய்வேலி புக் ஃபேர் வந்திருக்கோங்க காய்ஸ். அதுவும் பாருங்கள், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற கொடி கூட தான் வந்திருக்கோம். இருக்கார், இவர் தான் எங்கள் மேனேஜரு. இதுதான் நமக்கு என்ட்ரன்ஸு. நீங்கள் காரை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வெளியே நிப்பாட்டிட்டு ரொம்ப தூரம் உள்ளே நடந்து வர்ற மாதிரி தான் இருக்கும். நான் இந்த புக் ஃபேருக்கு, நெய்வேலியில் போட்ட இந்த புக் ஃபேருக்கு ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் நெய்வேலி வந்திருக்கேன், ஆனால் கோல்டன் ஜூபிலி பார்க்குக்கு தான் வந்திருக்கேன். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். என்ட்ரன்ஸ் தான் சும்மா பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. பாகுபலி படத்தில் வர்ற அரண்மனை வாயில்னு சொல்லுவாங்களா, அந்தளவுக்கு இருக்குது. அங்கேயே நிறைய பேர் வளைச்சி ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே என்ட்ரன்ஸில் கொஞ்சம் அழகூட்டும் விதமாக ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம டிக்கெட் எடுத்தது என்னமோ வேஸ்ட்டு தான், யாரையுமே தலையெல்லாம் கவுண்ட் பண்ணல. நம்ம மாட்டு சரசரன்னு உள்ளே போயிட்டு தான் இருக்கிறோம். எனக்கு எப்படி டிக்கெட் எடுத்து 10 ரூபா வேஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சோ, அதேமாதிரி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட இருந்தவரும் சொன்னார், நம்ம தான் 10 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்தவங்க சில பேர் வந்து டிக்கெட் எடுக்காமலே உள்ளே போகிறதையும் நான் கவனிச்சிருந்தேன். இப்போது இதுதான் புக் ஷோவோட என்ட்ரன்ஸ். ஓகேங்களா? நம்ம இப்போ புக் ஷோக்குள்ளே வந்துவிட்டோம். மொத்தம் வந்து 1லேருந்து 200க்கும் மேற்பட்ட புத்தக கடைங்க. எல்லாமே தனித்தனியாக இருக்குது. எல்லாமே பதிப்பகம் பேர் போட்டு இருக்குது. அதுதான் இங்கே மெயின். சரிங்களா? நீங்கள் தனியாக இந்த பதிப்பகத்தோட புக்கு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட புக்கு எல்லாமே அங்கே ரேக் பண்ணியிருக்காங்க. உங்களால் சீக்கிரமாக அந்த பதிப்பகத்தை வச்சு நீங்கள் எந்த புக்கு தேடி வந்தீங்களோ அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எங்கள் மேனேஜர் வந்து ஒரு திருவாசகம் புக்கு வாங்கியிருந்தார். இப்போது நான் வந்திருக்க புக் ஸ்டால் எது அப்படின்னா, மணி பேச்சு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவருடைய புக் ஸ்டால் தான் வந்திருக்கோம். ஸ்ரீ ஆனந்த் சீனிவாசன் அவருடைய புக் ஸ்டாலுமே அங்கே இருந்தது. இப்போ எப்படி இருந்தது அப்படின்னா, நாங்கள் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து இப்படி வளைஞ்சி அந்த பக்கம் போகணும். கிட்டத்தட்ட ஸ்டெப்பில் இருந்துச்சு. இது வந்து கோபிநாத் சார் அவரோட புக்கு. ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க, அந்த புக் தான் அவரோட டைட்டிலு. அந்த புக்கு நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஓகேங்களா? உள்ளே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்பவே கசகசன்னு தாங்க இருந்துச்சு. நாங்கள் இருந்தாலுமே ஒரு 8 மணிக்கு மேலே தான் போயிருந்தோம். அங்கே ஜனங்க வந்து ஜேன்னு இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியம், இவங்களாம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, இம்மாம் பேர் இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் வந்து கக்கிட்டு இருந்தது, உள்ளே நிற்க முடியல, வேர்த்து போச்சு. இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்பைடர் மேனையும் ஒரு மிக்கி மவுஸையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சூப்பர் மேனை பார்த்தேன். எனக்கு ஆல்ரெடி இங்கே கசகசன்னு இருந்த டைமில் இவங்கள பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்பட்றா இந்த வேர்வையில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வியர் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் அந்த புக் ஃபேர்லேருந்து ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிச்சி வெளியே வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா கேம்ஸ் விளையாடுற ஏரியாவும் ப்ளஸ் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்டும் இருக்கும். ஏன்னா நாங்கள் 8 மணி வாக்கில் போனதுனால எங்களுக்கு வந்து பசி வந்து எடுத்துகிட்டே இருந்துச்சு. எதாவது சாப்பிட்லான்ற அதிலே போயிட்டுருந்தோம். இன்கேஸ் அசம்பாவிதம் எதுவும் ஏற்பட்டால் தயார் நிலையில் ஆம்புலன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. மறுபடியும் நாங்கள் அந்த ஃபுட் கோர்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் சுற்றி பார்த்துட்டு
மறுபடியும் உள்ளே போகலான்னு நினச்சோம். ஆனால் வந்த வழி எங்களால் போக முடியல. அவுட்டுக்கு தனியாக வழி இருந்தது. ஸோ நாங்கள் அவுட் வழியை தேடியே ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தோம். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நானே, எங்கள் மேனேஜரு, எங்கள் கொலீக்ஸ்லாம் அடிக்கடி மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் சொன்ன அந்த சின்ன வழி இது தான், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து எறும்பு பொத்துலேருந்து வர்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களாம் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க பிடிச்சிட்டு அப்படி தான் போயிட்டுருந்தோம். இந்த கூட்டத்தில் எங்கள் மேனேஜர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி என்னால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடிஞ்சுது. அவங்க எங்கே போனாலுமே, நான் கொஞ்சம் லேட்டாக வந்தாலுமே அவங்க எங்கே இருக்காங்கன்னு, தூரத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கலங்கரை விளக்கம் மாதிரி என்னால் கண்டுபிடிச்சி அவங்க பின்னாடி என்னால் போக முடிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் கோர்ட்டில் நம்ம நின்று சாப்பிட்லான்னு நினச்சாலே எங்களால் உட்காந்து சாப்பிட முடியல. ஏன்னா அதை நாங்கள் வாங்கணும் அப்படின்னாலே செம கூட்டமாக இருந்துச்சு. எங்களால் எதையுமே வாங்க முடியல. ஸோ நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான குவிஸ் காம்படிஷன்லாம் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு கம்பெனியோட மீட்டிங் நடந்தது ஒரு ஹாலில். ஓகேங்களா, நாங்கள் போனது ஒரு வழி, ஆனால் வர வேண்டிய வழி இது. நாங்கள் அந்த ஹால் வழியாக போந்து கடைசியில் ஒரு வழியாக வெளியே வந்துவிட்டோம். நான் என்ட்ரன்ஸில் காட்டின ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது. லாஸ்ட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் அங்கே வந்து ப்ரௌனி கேக்கும் இந்த கொரியன் சீஸ் பன்னும் சாப்பிட்டு நேவிலேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு இந்த புக் ஃபேர் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. பாய்.